குட் மார்னிங் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 3 ஃபேஸ் வந்து ஏசி சர்க்யூட்ஸ் ஓகேவாப்பா. ஸோ அப்படின்னா என்ன இருக்குன்னா இந்த ஏசி சர்க்யூட்ஸ்னால் என்னது ஏசினா ஃபார் வந்து ஆல்டர்னேட்டிங் வந்து கரண்ட்ஸ் ஓகே. இல்லை 3 வந்து என்னது ஃபேஸஸ் இருக்கும். ஸோ ஏசி சர்க்யூட்ஸ் வந்து 3 ஃபேஸ் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்யூட்ஸ் பேர் என்னப்பா 3 ஃபேஸ் ஏசி சர்க்யூட்ஸ் ஓகேவா. இட்ஸ் ஒர்க்ஸ் அண்டர் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் பிரின்சிபிள்ஸ் படி என்ன ஆகுது இது ஒர்க் ஆகுது ஓகேவா. இப்போ நான் கன்சிடர் 3 காயில்ஸ் வந்து ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் அண்ட் வந்து பி ஃபேஸ் ஓகேவா. என்ன காயில் C1 C2 அண்ட் C3 இந்த 3 காயில் எடுத்துக்கிறீங்க. இந்த 3 காயிலும் ஒன்றுக்கு ஒன்று என்ன விச் ஆர் டிஸ்பிளேஸ்டு 120 டிகிரி ஃப்ரம் ஈச் அதர் ஆன் த சேம் ஆக்சிஸ் ஓகேவா. ஒரே ஆக்சிஸில் இந்த 3 காயிலுமே இந்த இருக்குது பார்த்தீங்களாப்பா. இந்த வேவ் ஃபார்மில் ஒரே ஆக்சிஸில் இந்த 3 காயிலுமே என்ன ஆயிருக்கு 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ திஸ் ஓனின் வந்து ஃபிகர். நெக்ஸ்ட் ஒன் ஃபார் the coils are rotating in a uniform magnetic field produced by the north and south poles in the conductor clockwise directions with constant and angular and velocity ஓகேவா. கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும் கண்டக்டர் வந்து எப்போ அப்படின்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த காயில்ஸ் ஆர் ரொட்டேட்டிங் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். காயில்ஸ் வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு சீரான காந்தப்புலத்தில் சுழலும் போது ஓகேவா நார்த் அண்ட் சவுத் போலுக்கு இடையில சுழலும் போது அது என்ன ஆகும் அங்கே கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டியில் என்னது சுழலுது ரொட்டேட் ஆகுது. ஸோ அக்கார்டிங் டு த ஃபேரடேஸ் வந்து லாஸ் ஆஃப் இண்டக்ஷன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபிள்ஸ் என்ன ஆகும் ஒரு வோல்டேஜ் வந்து என்ன ஆகும் இன்டியூஸ் ஆகும். அந்த வோல்டேஜ்னால என்ன ஆகும் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேவா. அந்த வோல்டேஜ் வந்து இன்டியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து ஒன்றுக்கு ஒன்று என்னவா இருக்குப்பா 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க ஓகேவா. அதாவது என்ன அப்படின்னா இஃப் த இன்டியூஸ்டு EMF ஆஃப் த காயில் C1 ஹேஸ் அ ஃபேஸ் ஆஃப் 0 டிகிரி ஓகேவா. C1 காயிலோட ஃபேஸ் ஆங்கிள் இஸ் 0 டிகிரி அண்ட் C2 காயில் வந்து என்ன இருக்குது the C2 coil is induced the lags behind the that of வந்து C1. C1 விட என்ன இருக்குது 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் லேகிங்கில் இருக்குது. C3 வந்து லேக்ஸ் தட் ஆஃப் C2 விட லேகிங்கில் என்ன இருக்குது C3 இருக்குது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. எவ்வளோ ஒன்றுக்கு ஒன்று 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்ன ஆயிருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெல்டா என்னது கனெக்ஷன்ஸ் ஓகேவா. திஸ் இஸ் ஒன் ஃபார் வந்து டெல்டா என்னது கனெக்ஷன்ஸ். இது வந்து நிறைய வந்து இன்டர் கனெக்ஷன்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்குது. இப்போ வந்து எப்படி எதெல்லாம் அப்படின்னா ஆர் ஃபேஸில் உள்ளது ER ஈக்குவல் டு EM sin ஒமேகா டி, EY இஸ் ஈக்குவல் டு EM sin ஒமேகா டி மைனஸ் 120 டிகிரி. ஏன்னா அது வந்து என்னது ஆர் ஃபேஸை காட்டிலும் ஒய் ஃபேஸ் வந்து என்னது மைனஸ் 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஒய் ஃபேஸை காட்டிலும் பி ஃபேஸ் வந்து இன்னும் ப்ளஸ் 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ 120 ப்ளஸ் 120 இஸ் என்னது 240 வந்து டிகிரி ஓகேவா. ஸோ தஸ் we can write ER is equal to EM sin omega t and EY is equal to EM sin omega t minus 120 degree and EB is equal to EM sin omega t minus வந்து 240 degree. அடுத்து இப்படி எழுதலாம்ப்பா EM sin omega t plus 120 degree அப்படின்னு கூட எழுதலாம் ஓகேவா. ஸோ இந்த above equations can be represented by their and the phasor diagram. ஸோ இந்த 3 equations நான் என்ன பண்ணுறேன் phasor diagramல represent பண்ணுறேன். ஸோ this is R phase, this is Y phase and this is P phase. ஒன்றுக்கு ஒன்று 120 degree displacementல நான் என்ன பண்ணியிருக்கேன் எப்படி represent பண்ணியிருக்கேன் ஓகேவா. இப்போ next with the heading is interconnections of 3 phase in the systems ஓகேவா. ஒரு 3 phase systems எப்படிலாம் interconnect பண்ணலாம் அப்படின்னா there are 2 ways இருக்குப்பா. என்னென்ன ways அப்படின்னா star winding another one for வந்து delta winding. this is a star connection. ஸ்டார்னா என்னன்னா இந்த மாதிரி y ஷேப்பில் இருக்கும் ஓகேவா. this is என்னது R phase, Y phase and B phase நடுவில் வந்து என்னது நியூட்ரல் பாயிண்ட் ஓகேவா. ஸோ இது R இது Y இது B. ஸோ இந்த ரெண்டுக்கும் அக்ராஸ் இந்த ஆர் ஃபேஸ்க்கும் ஒய் ஃபேஸ்க்கும் அக்ராஸ் உள்ள வோல்டேஜஸ் V சஃபிக்ஸ் RY அண்ட் ஒய் ஃபேஸ்க்கும் பி ஃபேஸ்க்கும் உள்ள வோல்டேஜஸ் V சஃபிக்ஸ் YB ஓகேவா. ஸோ இந்த ரெண்டுக்கு வோல்டேஜுக்கும் இந்த ஆருக்கும் பிக்கு இடையில உள்ள வோல்டேஜஸ் வந்து V சஃபிக்ஸ் அந்த RB ஓகேவாப்பா. ஸோ திஸ் இஸ் வந்து ஸ்டார் கனெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் ஃபார் வந்து டெல்டா கனெக்ஷன். திஸ் இஸ் வந்து ஃபார் வந்து டெல்டா இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா திஸ் இஸ் டெல்டா கனெக்ஷன். ஸோ இது ஆர் ஃபேஸ் இது ஒய் ஃபேஸ் இது வந்து என்னது பி ஃபேஸ். இதில் நியூட்ரல் பாயிண்ட் வந்து இங்கே அப்படியே நேரவே இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த ஆருக்கும் ஒய்க்கு இடையில உள்ள voltages சொல்லப்பா V suffix RY and Y க்கும் B க்கும் இடையில உள்ள voltages V suffix and YB and R க்கும் B க்கும் இடையில உள்ள voltages சொல்லப்பா V suffix and BR ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகே. ஸோ இன்டர்கனெக்ஷன்ஸ் ஆஃப் 3 phase சிஸ்டம்னா எப்படிலாம் இன்டர்கனெக்ட் பண்ணலாம் ஒரு 3 phases ரெண்டு விதமாக இன்டர்கனெக்ட் பண்ணலாம். ஒன் ஃபார் என்னது ஸ்டார் கனெக்ஷன் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் என்னது டெல்டா கனெக்ஷன்ஸ் ஓகேவா. அதில் நம்ம இப்போ ஸ்டார் பார்த்துட்டோம் டெல்டா பார்த்தாச்சு ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஃபார் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் 3 phase வந்து சிஸ்டம். 3 phase சிஸ்டம்ஸ் உடைய அட்வான்டேஜஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா.
ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னா the amount of conductor material is required is less for வந்து த்ரீ ஃபேஸ் வந்து சிஸ்டம். த்ரீ ஃபேஸ் சிஸ்டம்ஸில் எவ்வளோ இந்த கண்டக்டர் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது இல்லையாப்பா, the requirement of the conductor material is வந்து வெரி லெஸ், கம்மி. அப்புறம் டொமஸ்டிக் பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் பவர் கேன் பி ப்ரொவைடட் ஃப்ரம் தி சேம் சோர்சஸ். ஓகேவா? ஸோ இந்த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு தேவையான பவர் வந்து ஒரே சோர்சஸ்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த்ரீ ஃபேஸ் சிஸ்டம் இஸ் ஆல்சோ என்னது வெரி பெட்டர். ஓகேவா? ரொம்ப வந்து நல்லா இருக்கும். வோல்டேஜ் த்ரீ ஃபேஸ் சிஸ்டமுடைய வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபார் த்ரீ ஃபேஸ் motors are self starting. okay, when the three phase motors எல்லாமே self start, but while in single phase motors are not என்னது self starting. இதை வந்து த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பட் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் அந்த செல்ஃப் ஸ்டார்டிங் ஆப்ஷன் வந்து கிடையாது. திஸ் ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் வந்து த்ரீ ஃபேஸ் வந்து சிஸ்டம்ஸ். ஃபார் அ கிவன் ஃப்ரேம் சைஸ் ஏ த்ரீ ஃபேஸ் மிஷின்ஸ் கிவ்ஸ் வந்து ஹையர் அவுட்புட் தானே சிங்கிள் ஃபேஸ் வந்து மிஷின்ஸ். ஓகேவா? கொடுத்துருக்க ஒரு ஃப்ரேம் சைஸில் த்ரீ ஃபேஸ் மிஷின்ஸில் அதிகமான அவுட்புட்ஸ் கிடைக்கும் சிங்கிள் ஃபேஸ் மிஷின்ஸை கம்பேர் பண்ணல. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் வந்து த்ரீ phase and the system. Next one for three phase transmission lines requires much less conductor and the materials. ஓகேவா? இதுக்கு ரொம்ப கம்மியான amount of இந்த conductor materials தான் ரொம்ப தேவைப்படும். ஓகே, next torque developed in three phase induction motor is also another very higher. okay, so these all and the advantages of the three phase and the system. Next one for necessity of three phase system. எதுக்காக நம்ம three phase systems யூஸ் பண்ணுவோம்? ஓகே, அப்படி பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபேஸ் சர்க்யூட்ஸ் ப்ரொவைட்ஸ் அ கிரேட்டர் பவர் டென்சிட்டி தேன் ஒன் சிங்கிள் ஃபேஸ் வந்து சர்க்யூட்ஸ் ஆர் சேம் வந்து ஆம்பியரேஜ். ஓகேவா? இது வந்து பவர் டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் இட் இஸ் வந்து த்ரீ ஃபேஸ் வந்து சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த வயரிங் காஸ்ட்டு அந்த வயரிங்கோட சைஸ் எல்லாமே என்னது ரொம்ப கம்மி அப்படின்றனால நம்மளுடைய காஸ்ட் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கனால இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் த்ரீ ஃபேஸ் பவர் மேக்ஸ் இட் ஈஸியர் டு பேலன்ஸ் தி லோடு. ஓகேவா? லோடை வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும் த்ரீ ஃபேஸ் சிஸ்டம்ஸில். அதே மாதிரி நிறைய ஹார்மோனிக்ஸ் கரண்ட்ஸ் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணுது, மினிமைஸ் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் த நெசசிட்டி ஆஃப் வந்து த்ரீ ஃபேஸ் வந்து சிஸ்டம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், த்ரீ ஃபேஸ் சிஸ்டமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, that are the next definitions. important definitions என்னன்னா phase sequence. phase sequenceனா என்னப்பா, the order in which three phase EMFs or currents attain their peak values is called in the phase sequence. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த்ரீ ஃபேஸ் இஎம்எஃப் ஆர் கரண்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணும். அது ஒன்று சேம் ஒரு ஆர்டரில். ஓகேவா? மேக்ஸிமம் வேல்யூவில் என்ன பண்ணுறாங்க, அதோடைய த்ரீ ஃபேஸோட இஎம்எஃபோ கரண்ட்டும் அட்டைன் பண்ணும் அந்த ஆர்டரில். ஒரு வருஷப்படி என்ன பண்ணுது, த்ரீ ஃபேஸில் ஒரு இஎம்எஃப் அண்ட் ஆர் வந்து கரண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் என்னது ஃபேஸ் சீக்வன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபார் ஃபேஸ் வோல்டேஜ். ஃபேஸ் வோல்டேஜ்னா என்னப்பா, த வோல்டேஜ் மெஷர் பிட்வீன் தி எனி லைன் ஆர் நியூட்ரல் பாயிண்ட். ஒரு லைனுக்கும் நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள வோல்டேஜஸ் ஃபேஸ் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு லைனுக்கும் இது நியூட்ரல் பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள வோல்டேஜஸ் ஃபேஸ் வோல்டேஜ். இட் இஸ் denoted by V suffix and the PH. V suffix PH னா என்ன பார்த்தோம், phase voltage. Next one for line voltage. Line voltage is nothing but it is defined as the voltage across any two line terminals. okay, ஏதாவது ரெண்டு லைன் டெர்மினல், அதாவது ஒரு லைனுக்கும் ஒரு நியூட்ரலுக்கு இடையில உள்ள வோல்டேஜஸ் ஃபேஸ் வோல்டேஜ். ஏதாவது ரெண்டு லைன் டெர்மினலுக்கு இடையில உள்ள வோல்டேஜஸ் என்னதுப்பா, லைன் வோல்டேஜ். phase currents is nothing but it is defined as the current flowing through the each phase winding. ஒவ்வொரு phase வழியாகவும் flow ஆகக்கூடிய current is வந்து phase current. okay, next one for line current. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா the current flowing through the each line conductor. ஒவ்வொரு லைன் கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் இஸ் லைன் கரண்ட். ஒவ்வொரு ஃபேஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் இஸ் ஃபேஸ் கரண்ட். லைன் வோல்டேஜ்னா என்ன அப்படின்னா ஏதாவது ரெண்டு லைன் டெர்மினலுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜஸ் லைன் வோல்டேஜ். ஃபேஸ் வோல்டேஜ் மீன்ஸ் ஏதாவது ஒரு ஃபேஸுக்கும் ஒரு நியூட்ரலுக்கும் இடையில உள்ள வோல்டேஜஸ் ஃபேஸ் வோல்டேஜ். ஃபேஸ் சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னா த்ரீ ஃபேஸ் இஎம்எஃப் ஆர் கரண்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணணும் இன் ஸ்பெசிஃபிக் ஆர்டரில். ஓகே, தட் இஸ் நத்திங் பட் வந்து ஃபேஸ் சீக்வன்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் for the concept of balanced and unbalanced load. ஓகேவா? பேலன்ஸ்ட் லோடுக்கும் அன்பேலன்ஸ்ட் லோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேலன்ஸ் சிஸ்டம். ஒரு சிஸ்டம் வந்து எப்போ பேலன்ஸ் சொல்லுவோம் அப்படின்னா the voltages and currents in all phases are equal. இப்போ த்ரீ ஃபேஸ் சிஸ்டமில் ஒரு சிஸ்டம் எப்படி வந்து இப்போ த்ரீ ஃபேஸ் சிஸ்டம் பேலன்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த எல்லா ஃபேஸஸில் உள்ள வோல்டேஜஸ் வந்து ஈக்குவல் மேக்னிடியூடாக இருக்கணும் அண்ட் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் ஈச் அதர் பை ஈக்குவல் ஆங்கிள். ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஃபேஸும் இன்னொரு ஃபேஸுக்கும் என்ன பண்ணுவோம், ஈக்குவலாக ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் த சிஸ்டம் இஸ் செட் டு பி அந்த பேலன்ஸ்டு சிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஃபார் அன்பேலன்ஸ்டு சிஸ்டம். அன்பேலன்ஸ்டு சிஸ்டம்னா என்னப்பா அப்படின்னா
A system is said to be unbalanced means if the voltages and currents in all the phases are unequal in magnitude and displaced from each other by unequal another angles. ஓகேவா? ஸோ ஒரு சிஸ்டம் ஒரு 3 phase சிஸ்டம் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா ஃபேஸஸ்க்கும் இடையில உள்ள மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கணும். அட் த சேம் டைம் ஒரு ஃபேஸ் இன்னொரு ஃபேஸ்க்கு இடையில உள்ள ஃபேஸ் வந்து டிஃப்ரென்சஸ் காமனாக ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் இஸ் செட் டு பி அ பேலன்ஸ்டு சிஸ்டம். அதே இது வந்து ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஓகேவா இப்போ ஒரு ஃபேஸ்க்கு இடையில உள்ள வோல்டேஜ் வந்து ஈக்குவல் அது மேக்னிடியூடு அந்த வோல்டேஜோட மேக்னிடியூடு வந்து அன்ஈக்குவலாகவும் அதுதான் அந்த வோல்டேஜ் இந்த ஒரு ஃபேஸ்க்கு இன்னொரு ஃபேஸ்க்கு இடையில உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து அன்ஈக்குவல் ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் இஸ் செட் டு பி என்னது அன்பேலன்ஸ்டு இந்த சிஸ்டம். ஓகேவா? இப்போ பேலன்ஸ்டு லோடுனா என்ன அப்படின்னா இந்த லோடு இஸ் செட் டு பி பேலன்ஸ்டு. The load is said to be another balanced means if the loads connected across the 3 phases are equal. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு லோடு வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அந்த 3 ஃபேஸஸ்க்கும் அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்க லோடு லோடோட வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் ஆல் த லோட்ஸ் ஹேவ் த சேம் மேக்னிடியூட் அண்ட் பவர் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண 3 ஃபேஸ்க்கு அக்ராஸாக ஒரு லோடு கனெக்ட் பண்ணுறேன். அந்த லோடு எல்லாமே ஈக்குவல் மேக்னிடியூட் அண்ட் ஈக்குவல் என்னது பவர் ஃபேக்டர் சேம் பவர் ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் பேலன்ஸ்டு லோடு. அன்பேலன்ஸ்டு லோடுனா அப்படியே ஆப்போசிட்டாக சொன்னோம். That is all the loads having the different magnitude and different power factor. ஓகேவா? ஒவ்வொரு லோடுக்கும் உடைய magnitude and power factor வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபேஸ்க்கு இடையில சேமாக இருந்துச்சு அப்படின்னா that is nothing but balanced load. Unbalanced load is nothing but that is all the loads are and having a difference in the magnitude and power factor means the system is said to be another unbalanced load. Okay, next one for relationship between the line and phase values for voltage and the current. ஓகேவா? இப்போ லைன் வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இன் கேஸ் ஆஃப் வந்து பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்ஷனாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதே டெல்டா கனெக்ஷனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன் கேஸ் ஆஃப் பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்ஷன்ஸ் மீன்ஸ் இன் ஏ ஸ்டார் கனெக்ஷன் த சிமிலர் ends that is nothing but in the either start or finishing end. Okay, of the 3 windings are connected to a common point is nothing but in the star or neutral point. This one is another neutral point. ஓகேவா? ஸோ இந்த வைண்டிங்கோட 3 வைண்டிங்ஸ் இருக்குல்லப்பா 3 வைண்டிங்கோட ஸ்டார்டிங் எண்ட் ஆர் ஃபினிஷிங் எண்ட் ஏதாவது ஒரு எண்டு வந்து என்ன இருக்கும் ஒரு காமனாக இந்த பாயிண்ட். ஸோ இந்த வைண்டிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் நியூட்ரலோட கனெக்ட் ஆகும். இந்த வைண்டிங் எடுத்துட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் இஸ் இந்த நியூட்ரலோட கனெக்ட் ஆகும். இந்த வைண்டிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இஸ் இந்த நியூட்ரலோட கனெக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ காமன் பாயிண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் as வந்து பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்ஷன் வந்து லோட். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டார் கனெக்ஷன் த சிமிலர் ends either start or finish of the 3 windings are connected to a common point is called as the star or neutral point. Okay papa. For next one for from the circuit diagrams we can write VRB is equal to VRB equal to VBY equal to V suffix and L. V suffix is nothing but the line voltage. Line voltage na enna ஏதாவது ரெண்டு லைனுக்கு இடையில உள்ள வோல்டேஜ். ஸோ ஆர் ஃபேஸ் அண்ட் ஒய் ஃபேஸ் ரெண்டுக்கு இடையில உள்ள வோல்டேஜஸ் என்னப்பா லைன் வோல்டேஜ். ஓகேவா? இப்போ விஆர் ஃபேஸ் அப்படின்னா ஆர் ஃபேஸ்க்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ஈக்குவல் டு விஆர் ஃபேஸ் ஈக்குவல் டு விஒய்பி ஈக்குவல் டு விபி ஃபேஸ் ஈக்குவல் டு விபிஹெச். ஓகேவா? ஃபேஸ் வோல்டேஜ் அண்ட் ஐஆர் லைன் ஐஒய் லைன் அண்ட் ஐபி லைன் ஈக்குவல் டு ஐஎல் லைன் and IRBH equal to IYBH equal to IBH equal to IBH. ஓகேவா? So this is nothing but another relationship between the line voltage and another phase voltage. ஓகேவா? for a star வந்து connected வந்து load. ஓகே, இது relationship between the line current and phase current இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா for a star connection the line current and the phase current and both are in the same. So I suffix L and I suffix PH will be equal to the same. ஏன்னா IR is equal to IB and the line voltage equal to will be the phase voltage இருக்கும் from the star connection. ஓகேவா? Next one for relationship between the line and phase voltage for star connection அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா VRY is equal to VR of and the phase minus VY of and the V phase and VYB equal to VY ஓட phase voltage minus VB ஓட phase voltage. VBR னா என்ன பண்ணும் V suffix P ஓட phase voltage ல இருந்து VR of phase voltage வந்து என்ன பண்ணா subtract பண்ணா finally we can get the answer for வந்து VBR. So that is nothing but the line voltage is the vector difference of two of the phase voltages. ஓகேவா? ரெண்டு phase voltage ஓட vector difference தான் line voltage அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாப்பா? RY RB RBY ல என்ன பார்த்தோம் இல்லையா V suffix L அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதான் that is nothing but line voltage is the vector difference of two of the phase voltages. Okay, so hence நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம்.
ஸோ இந்த மாதிரி ஃபேஸர் டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு ஃப்ரம் தி parallelogram இந்த ஃபேஸர் டயக்ராம் இஸ் லைக் என்னது parallelogram ஓகேவா. ஸோ இணையதளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரம் தி parallelograms VRY is equal to என்னப்பா what is the formula square root of VR square into face plus VY square face plus 2VR into face into VY into face அதுக்கடுத்து வந்து cos theta ஓகே. and VRY is equal to V face square plus V face square plus 2V face and V face into cos and 60 degree. So VL is equal to square root of root 3 into V face. So VYB is equal to VBR is equal to root 3 into another V face. So that's star connection. Line voltage VR is equal to root 3 into another V face voltage. Okay va. From star connection la enna irukum line voltage will be equal to the root 3 times of the phase voltage ah irukum. But line current to phase current mattum enna irukum same ah irukum. From a star connection la eppadi irukum pa for a star connection lo line voltage will be equal to root 3 times of the phase voltage and line current will be equal to the phase current. Okay. Next one for advantages of the star connected in the systems. In a star connection the phase voltage V phase is equal to VL divided by root 3 ah irukum. So hence a star connected alternator will require root 3 times require less number of inductance than the delta connected alternator for the same line voltage. Okay va. For a star connected alternator la starting current root 3 times என்னவா இருக்கும் கம்மியா இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து லோடு வந்து ரொம்ப சேஃபான கண்டிஷன்ஸில் இருக்கும். நமக்கு வந்து ஸ்டார்டிங் கரண்ட்டு வந்து என்னவாகும் கம்மியாகும். ஸோ நம்ம வந்து ஒரு மோட்டரை வந்து என்ன பண்ணலாம் ரொம்ப எஃபெக்டிவாக அண்ட் வந்து சேஃப் கண்டிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஓகேவா. அதே மாதிரி இந்த ஸ்டார் கனெக்ஷனில் நியூட்ரல் பாயிண்ட் இருக்குது. ஸோ கேன் பி எர்த்ராக இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம் சேஃபாக வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை ரன் பண்ணலாம் ஓகே. ஸோ திஸ் ஆர் தி advantages of star connected in this system. Next one for relationship between the line and phase values for voltage and current. Okay va. Line voltage kum phase voltage kum ulla different relationship eppadi irukum from the delta connection. Okay. In case of the balanced delta connections of line voltage kum phase voltage kum ulla relationship eppadi irukum. This is another delta connections. From the circuit diagram we can write VRY is equal to VYB is equal to VBR is equal to V suffix L. So VR phase equal to VY phase equal to VB phase equal to V phase. So IR line equal to IY the line is equal to IB the line is equal to இப்போ மொத்தமா எப்படி எழுதலாம்ப்பா I suffix L இருந்து line voltage எழுதிக்கலாம். Next IR of in the phase equal to IY of in the phase equal to IB of in the phase equal to IBH அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா. Next one for relationship between the line and phase voltage. Okay va. Line ko phase voltage ko difference eppadi irukumna for a delta connection the line voltage will be equal to the phase voltage. anga vandu enna irukumna line current to phase current to same ah irukum. For star connection delta connection line voltage phase voltage same ah irukum. For star connection eppadi pa irukum line voltage will be equal to root 3 times of V phase voltage irukum. inge vandu delta connection la line voltage phase voltage same ah irukum. But enna irukum line current to phase current to differ agum. For a delta connections IR of line equal to IR of phase minus IB of the phase and IY line current கண்டுபிடிக்கணும். நான் Y phase வழியா flow ஆகக்கூடிய line current தேவை அப்படின்னா Y phase of the Y phase across உள்ள current minus R phase across உள்ள current and IB of line தேவை அப்படின்னா IB and B phase across உள்ள current minus Y phase across உள்ள என்னது current ரெண்டையும் subtract பண்ணா finally we can get the answer for the line current for B phase ஓகேவா. So line current will be equal to the phase current for the delta connection. Okay papa. So that is the current in each line is the vector difference of the two phases of the currents. Okay va. So this is another parallelogram. In the parallelogram la நான் என்ன பண்றேன் VRY is equal to square root of IR squared wave phase plus IB squared phase plus 2 IR phase into IB phase into cos theta. So ஒண்ணுக்கு ஒண்ணு எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட்ல இருக்கு 60 டிகிரி டிஸ்பிளேஸ்மென்ட்ஸ்ல இருக்கு. So நான் என்ன பண்றேன் தீட்டாக்கு பதிலா cos 60 டிகிரி சப்ஸ்டிட்யூட் பண்றேன். So I suffix L is equal to root 3 times of the I phase no. So I suffix L is equal to root 3 times of the I phase. So VYB is equal to VBR is equal to root 3 times of the V phase. Okay va. So from the delta connections the line current will be equal to the root 3 times of the phase current. Line voltage or phase voltage is common same ah irukum. But line current will be equal to root 3 times of the phase current for delta connections. Okay va. So this is the relationship for the line and phase current for delta connection and line and phase voltage for the delta connection is on the same. அதே மாதிரி ஸ்டார் கனெக்ஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி லைன் அண்ட் ஃபேஸ் கரண்ட் லைனும் ஃபேஸ் கரண்ட் லைன் கரண்ட் ஃபேஸ் கரண்ட் வில் பி என்னவாக இருக்கும் அங்கே சேமாக இருக்கும். பட் லைன் வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் டு ரூட் 3 டைம்ஸ் ஆஃப் வந்து ஃபேஸ் வோல்டேஜ் ஃபார் வந்து டெல்டா அந்த ஸ்டார் கனெக்ஷன்ஸ். ஓகேவாப்பா. இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஃபார்
நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் டெல்டா கனெக்ஷன். டெல்டா கனெக்ஷனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் டைப் ஆஃப் கனெக்ஷன் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் ரோட்டரி கன்வெர்ட்டர்ஸ். ஓகேவா, ரோட்டரி கன்வெர்ட்டர்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் இந்த கனெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த த்ரீ ஃபேஸ் வந்து லோட்ஸ் ஆர் டெல்டா கனெக்டட் வந்து ரேதர் தன் ஸ்டார் கனெக்டட். ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் த லோட்ஸ் வந்து என்ன கனெக்ஷனாக இருக்கும் அப்படின்னா டெல்டா கனெக்ஷனாக இருக்கும் அப்படின்னா. ஓகேவா, ரேதர் தன் ஸ்டார் கனெக்ஷன். ஸ்டார் கனெக்ஷன் போல் டெல்டா கனெக்ஷனாக தான் இருக்கும். நிறைய வந்து டைப் ஆஃப் த்ரீ ஃபேஸ் லோட்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், அட்லீஸ்ட் ஃபார் இன் கேஸ் ஆஃப் அன்பேலன்ஸ்ட் லோட் த ஃப்ளெக்சிபிலிட்டி விச் லோட்ஸ் மே பி ஆடட் ஆர் ரிமூவ் ஆன் த சிங்கிள் ஃபேஸ். திஸ் இஸ் டிஃபிகல்ட் டு டூ வித் ஸ்டார் கனெக்ஷன் த்ரீ ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோஸ்ட் ஆஃப் த த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் எல்லாமே டெல்டா கனெக்டட் சிஸ்டமாக தான் இருக்கும். ஓகேவாப்பா, ஸோ this is one of the advantages of வந்து டெல்டா கனெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா யூனிட் 4ஓட இன்ட்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு த்ரீ ஃபேஸ் ஏசி சிஸ்டம்னா த்ரீ ஃபேஸ் ஏசி சர்க்யூட்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது, ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் இருக்குது. இந்த மூணு ஃபேஸஸுமே என்ன பண்ணுங்க, ஒன்றுக்கு ஒன்று 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து திஸ் இஸ் நத்திங் பட் த்ரீ ஃபேஸ் வந்து ஏசி சர்க்யூட்ஸ். ஓகேவாப்பா, ஸோ அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ER equal to EM sin omega t, EY equal to EM sin omega t minus 120 degree and EB is equal to EM sin omega t minus 240 degree or EM sin omega t plus 120 degree அப்படின்னு பார்த்துருக்கோம். Next one's interconnections of three phases systems. Okay, what are the interconnections? There are two different and the kinds of interconnection of the three phases. Another part star and delta connection. This is the star connection. Star connection na there are three windings are there. த்ரீ ஃபேஸ் ஏசி சிஸ்டமில் எத்தனை வைண்டிங்ஸ் இருக்கும்பா, 3 வைண்டிங்ஸ் இருக்கும். 3 வைண்டிங்ஸோட ஒவ்வொரு வைண்டிங்கில் உள்ள ஸ்டார்டிங் ஆர் எண்டிங் டெர்மினல்ஸ். ஓகேவா, எண்டிங் டெர்மினல்ஸ் வந்து ஒரு நியூட்ரல் பாயிண்ட், காமன் பாயிண்ட் நியூட்ரலோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் வந்து ஸ்டார் கனெக்ஷன்ஸ். அண்ட் டெல்டா கனெக்ஷன் இஸ் நத்திங் பட் இந்த மாதிரி முக்கோணமாக இருக்கும். அதில் 3 வைண்டிங்ஸோட ஒரு வைண்டிங்கோட ஸ்டார்டிங் டெர்மினல்ஸ் இன்னொரு வைண்டிங்கோட எண்டிங் டெர்மினல்ஸோட என்னவா இருக்கும், கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நியூட்ரல் பாயிண்ட் இஸ் காமன். ஓகே, ஸோ திஸ் ஒன் ஆஃப் தி அந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் வந்து த்ரீ ஃபேஸ் சிஸ்டம். த்ரீ ஃபேஸ் சிஸ்டமோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த கண்டக்டர் மெத்தடோட ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து த்ரீ ஃபேஸ் வந்து மோட்டார்ஸ் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹையர் அவுட்புட்ஸ் வந்து கொடுக்குறது கம்பேர்ட் டு தட் ஆஃப் வந்து சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் வந்து மோட்டார்ஸ் அண்ணா. ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஒரு டொமஸ்டிக் பவர், இண்டஸ்ட்ரியல் அண்டு கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு தேவையான பவர் வந்து நம்ம ஒரு சேம் சோர்ஸஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் ஃபார் நெசசிட்டி ஆஃப் த்ரீ ஃபேஸ் வந்து சிஸ்டம்ஸ். ஓகே, நெசசிட்டி ஆஃப் த்ரீ ஃபேஸ் சிஸ்டம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா பேலன்ஸ்ட் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹார்மோனிக்ஸ் கரண்ட்ஸை ரொம்ப கம்மி பண்ணுது. வயரிங்கோட சைஸ், காஸ்ட் ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும், ரொம்ப காஸ்ட் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதுமாதிரி பவர் டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தட்ஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் இன் வந்து த்ரீ ஃபேஸ் வந்து சிஸ்டம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபார் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் ஃபார் த்ரீ ஃபேஸ் வந்து சிஸ்டம்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ஆர் தேர். ஃபேஸ் சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபேஸ் சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு வரிசையில் ஒரு வருஷப்படி என்ன பண்ணுறாங்க, அந்த ஆர்டர் இன் விச் த த்ரீ ஃபேஸ் இஎம்எஃப்ஸ் ஆர் கரண்ட்ஸ் அட்டைன் தேர் பீக் வேல்யூ. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வந்து த்ரீ ஃபேஸ் சீக்வன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் ஃபார் ஃபேஸ் வோல்டேஜ். அதாவது லைனுக்கும் அண்ட் நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜஸ் ஃபேஸ் வோல்டேஜ். லைன் வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் ஏதாவது ரெண்டு லைன் டெர்மினலுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜஸ் லைன் வோல்டேஜ். ஃபேஸ் கரண்ட் இஸ் வந்து ஏதாவது ரெண்டு ஃபேஸ்க்கு ஈச் ஃபேஸ் லைன், ஒவ்வொரு ஃபேஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்ஸ் ஃபேஸ் கரண்ட், ஒவ்வொரு லைன் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்ஸ் வந்து லைன் கரண்ட். ஓகேவாப்பா, நெக்ஸ்ட் ஒன் ஃபார் த கான்செப்ட் ஆஃப் பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்ட் வந்து லோடு. ஓகேவா, பேலன்ஸ்ட் லோட்னா என்ன, அன்பேலன்ஸ்ட் லோட்னா என்ன நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து ஸ்டார் கனெக்ஷன் என்ன, டெல்டா கனெக்ஷன் என்ன, அதுக்கூட ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லைன் வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லைன் கரண்ட் ஃபேஸ் வோல்ட் கரண்ட் ஃபார் என்னது ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷன், அதோடைய அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ இதை நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.